வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். I am Dhanlakshmi, a government school teacher from Thuthukudi. ஸோ லாஸ்ட் மந்த் பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே இட் வாஸ் வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் மந்த். எல்லாம் அந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு பிள்ளைங்களை கோச் பண்ணுறதா இருக்கட்டும், அப் டு லேட் நைட் வரைக்கும், அதுக்கப்புறம் பேப்பர் வேல்யூவேஷன், எங்களுக்கு எலெக்ஷன் டியூட்டி 2 நாள் தூக்கம் இல்லாமல் அதை நல்லபடியாக நாங்கள் முடிச்சு கொடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் கரெக்ஷன், அது முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு வந்தால் மற்ற சில்ட்ரனுக்கு எக்ஸாம் நடத்தி அந்த ரிசல்ட் போஸ்டிங்னா ஈவன் ஆன் சண்டேஸ் கூட எங்களுக்கு எலெக்ஷன் கிளாஸ் வச்சுட்டாங்க. நாட் ஈவன் அ சிங்கிள் டே ரெஸ்ட். ஸோ அந்த டைட் ஷெட்யூல் கம்ப்ளீட்டாக எக்ஸாஸ்ட் ஆகிட்டோம். ஸோ அப்போ ஸ்டாஃப் ரூமில் வச்சு பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், ஐயோ எங்கேயாவது போய் நிம்மதியாக ஒரு 4 நாள் இந்த மே ஹாலிடேஸ்லேருந்து நம்ம சமைக்காமல், ஸோ ஒர்க்கிங் உமனுக்கு ஒரு நாள் சமைக்காட்டாலே நமக்கு அது பெரிய சொர்க்கம் மாதிரி இருக்கும். ஸோ யாராவது நமக்கு சமைச்சு கொடுத்துட்டு நம்ம உடம்பையும் பார்த்துட்டு மனசுக்கும் நிம்மதியாக ரிலாக்ஸ்டு ஒரு பிளேஸ் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் ஒரு கோவக்கர் ஒரு டீச்சர் சொன்னாங்க, என் தங்கச்சி ஆலியார் சூப்பராக இருக்கும்னு சொன்னால், நீ வேணா போகிறீங்களான்னாங்க. உடனே நம்பர் கொடுமான்னு சொல்லி இமீடியட்டாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு அங்கே ஆஃபீஸில் கேட்டவுடனே அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு அன்பு இல்லையம், ஜஸ்ட் டேக் அ லாங் வாக், அதுக்கப்புறம் நீங்கள் லெஃப்டில் திரும்பி ரைட்டில் போங்க. பார்த்தேன் டிஸ்டன்ஸ், அம்மாடி இவ்வளோ தூரம் நடக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ராலியாக இழுத்துட்டு மெதுவாக நடந்துட்டேன். என்னடா நம்ம ரெஸ்ட் எடுக்கணும்னு இவ்வளோ தூரம் நடக்கிற வைக்கிறாங்கன்னு. அதுக்கப்புறம் பார்த்தா ரூம் அலாட் ஃபஸ்ட் ஃப்ளோர் படி ஏறணுமா, எங்கே லிஃப்ட் இருக்கா அப்படின்னு தான் பார்த்தேன். நான் ஜஸ்ட் அப்புறம் போய் இருந்துட்டேன். பட் நவ் ஒரு 2 days தான் இருக்கும். ஃப்ரம் த 3rd day onwards இப்போ ஸ்டெப்ஸை நான் 2 படி ஜம்ப் பண்ணி கிளைம்பிங், ஒரு படிலாம் ஏறுறதுக்குலாம் நிதானம்லாம் தேவையில்லை. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பப்ளிங் எனர்ஜி. ஸோ பாடி ரொம்ப ஃபிட்டாக இருக்குது, லைட்டாக இருக்குது. நீங்கள் கூட அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க, எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு உட்காந்துருவேன். இமீடியட்டாக 10 நிமிஷம் அட்வான்ஸ்டாகவே வந்துடுவேன் எல்லா செஷன்ஸ்க்கும். ஸோ தட் மச் எனர்ஜி ஒரு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. அண்ட் தென் மைண்ட்லேயும் ஸோ மெனி தாட்ஸ், ப்ரெஷர், ரொம்ப அப்படி டிராஃபிக் ஜாம் மாதிரி இருந்துச்சு. பட் இங்கே கிடைச்ச தவம் இட்ஸ் ப்ரைஸ்லெஸ். அப்படி ஆழ்கடல் அமைதி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பட் ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இது. அப்படி ஏண்டா முடிக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த ஸ்டேட்லேயே இருக்கலாமேன்னு ஸோ மச் பீஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ வேல்யூஸ் சொல்லி கொடுக்குறாங்க ஃபார் அ ஹாப்பி லைஃப். அதில் எனக்கு சினம் தவிர்த்தல் ஒரு பெரிய உண்மையை உணர்த்திச்சு. என்னென்னா நான் நினச்சேன், எப்போவுமே நம்ம கோவப்பட்டால் அடுத்தவங்க தானே ஹர்ட் பண்ணுறாங்க, நம்ம திட்டிட்டு போயிடும், அவங்க தான் ஹர்ட் ஆகிறாங்கன்னு நினச்சேன். பட் இங்கே எங்கள் பிபிடி போட்டு எவ்வளோ அழகாக காமிச்சாங்க, நம்ம தான் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுறோம். ஸோ அந்த மொமெண்ட்டை டிசைட் பண்ணிட்டேன், என்மேல் கோவப்படவே கூடாது. ஸோ ஸ்டில் நவ் நான் கோவப்படல. ஐ திங்க் ஐ வில் கண்டினியூ டில் மை லைஃப். கோவத்தை தவிர்த்துடலான்னு நினைக்கிறேன். அண்ட் தென் பார்த்திங்கன்னா நமக்கெல்லாம் இந்த எனர்ஜி ட்ரிங்க்லாம் நம்ம தேவையே படாது. காயகல்பம் சச் அ பவர்ஃபுல் எனர்ஜி பூஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப் வி ப்ராக்டிஸ் தட் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் அஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே அறிவு திருக்கோயில்லாம் எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ ஆஸ் எ என்டர் த கேம்பஸை பார்த்து எல்லாத்துலேயும் டீச்சர்ஸ்லாம் வாவ் ஃபேக்டர் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ சூனஸ் என்டர் பார்த்திங்கன்னா இந்த க்ரீனரி, இந்த மரங்கள், அந்த பச்சை பசேல் புல்வெளி, நிறம், பூக்கள் எல்லாம் பார்த்தா வா அப்படின்ட்டு. கேன்டீன், அந்த சாத்விக் ஃபுட், அந்த டேஸ்ட், அது இன்னொரு வா. அப்புறம் இந்த புக் ஸ்டால், அது மகரிஷி எழுதின புக்ஸ், மை காட், புக்ஸ், லைப்ரரி, மியூசியம், மணிமண்டபம், ஓம்கார மண்டபம், எல்லாமே வா வா வா. ஸோ சச் அன் என்விரான்மெண்ட் இந்த அறிவு திருக்கோயிலில். இப்போது ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா ஒரு திரைப்படத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரெய்லர் போடுவாங்க. ஸோ அதை பார்த்தாலே நமக்கு அந்த மெயின் பிக்சர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரி இந்த 5 days ஃபவுண்டேஷன் கோர்ஸ்லேயே எனக்கு இவ்வளோ பெனிஃபிட்னா ஐ எம் வெயிட்டிங். அகத்தாய்வு முடிச்சுட்டு எப்படா குவார்ட்டர்லி ஹாலிடேஸ் வரும், ஆலியார் கோடி பிரம்மஞான பயிற்சியை எடுத்துக்கலான்னு. ஸோ தட் அந்த அளவு எனக்கு இந்த பயிற்சி ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கோயிலில் நடமாடும் தெய்வங்களாக நம்ம ப்ரொஃபஸர்ஸ் இருக்கிறாங்க. They are like nimbus clouds சொல்லுவோம்ல, they just shower and drench us with the sacred knowledge of Vedatriyam. அவ்வளோ இன்ஸ்பயர் பண்ணுறாங்க பை தியர் இன்டெலிஜென்ஸ். தே ஆர் த பில்லர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ். தே ஆர் த ரெப்ளிகா ஆஃப் மகரிஷி.
எனக்கு மகரிஷியை ஃபஸ்ட்டு அந்த ஃபோட்டோவில் பார்த்தோன்னே எனக்கு ஈர்த்த விஷயம் பார்த்தா அவருடைய கண்கள், அந்த மேக்னெட்டிக் ஐஸ், அதில் தெரிகிற அந்த அன்பும் கருணையும் மனசை என்னவோ செய்யுது. சச் அ நோபல் சோல். அந்த படமே நம்ம வந்து ஹீஸ் இன்ட்ராக்டிங் வித் அஸ். அந்த படத்தை பார்த்தாலே அந்த கலங்கமற்ற புன்னகை, இட்ஸ் ஜஸ்ட் ஹார்ட் ஸ்டீலிங். அவ்வளோ நல்லா இருக்கு. ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, 40 வருஷம் ஆய்வு செஞ்சு கிடைச்ச இந்த ப்ரைஸ்லெஸ் பிரிஸ்டின் நாலேஜை ஜஸ்ட் லைக் தட், ஒன்றுமே இல்லாமல் தெரியாமல் நம்ம வந்து உட்கார்றோம். நமக்கும் கிடைக்க செய்யணும்னு நினச்ச அந்த மகான், அந்த தெய்வத்துக்கு நான் என்ன காணிக்கை செலுத்த போகிறேன்? நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கணும்னா நம்ம என்ன செய்வோம்? கடையாக போய் ஒரு ப்ரைஸ்லெஸ் கிஃப்ட், ஒரு ப்ரெஷியஸ் கிஃப்ட், நம்மளை எப்போவுமே அவங்க ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி கொடுப்போம் இல்லையா? அதே அந்த அளவு இந்த பயிற்சி இட் இஸ் ப்ரைஸ்லெஸ். இந்த பரிசை நம்முடைய ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நம்ம கட்டாயம் கொடுக்கணும். அடுத்து போய் செய்ய பண்ண வேலை நம்ம எல்லாத்தையும் இங்கே பயிற்சிக்கு அனுப்பலாம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஐம் கோயிங் டு ரெஜிஸ்டர் ஆஸ் அ வாலண்டியர் அண்ட் சர்வ், ரெண்டர் மை சர்வீஸ் டு திஸ் இன்ஸ்டிடியூஷன் த்ரூ அவுட் மை லைஃப். ஸோ இது வரைக்கும் எனக்கு பேச வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.